ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஷான் டிவி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க், ஈஸிலி நோன் அஸ் வண்டலூர் ஜூக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டலூர் ஜூவை வந்து நம்ம கண்ட்ரியில் 1855 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சவுத் ஏஷியாவில் பெரிய ஜூ ப்ளஸ் 602 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இது கட்டியிருக்காங்க. ஜூவில் மொத்தமாக 2200 அனிமல்ஸ் இருக்குது. இவ்வளோத்தையும் நம்ம பார்க்க ரெடியா? வாங்க நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து லயன் சஃபாரியும் டீர் சஃபாரிக்கும் பஸ்ஸில் வந்து நம்ம சஃபாரி பார்க் கூப்பிட்டு போவாங்க. அதனால் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, அடல்ட் 150, சில்ட்ரனுக்கு 50 ருபீஸ். அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது பார்க்கும்போது தான் டக்குன்னு ஒரு ஃப்ரீ ரேஞ்சிங் டீரை பார்த்தோம். அது ரொம்ப சாஃப்டாக நம்மளை அட்டாக்கே பண்ணாமல் அது வேலையை மட்டும் பார்த்துட்டு அது பேர் கிளம்பிட்டே இருந்துச்சு. இந்த ஜூ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் சைக்கிள் கூட ரெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதுக்கான ப்ரைஸஸ்க்கு இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நம்ம ஜூவில் வெல்கம் பண்ணுறது வந்து லயன் டெய்ல்டு மக்காவ் தான். இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டில் வாழக்கூடிய ஒரு மங்கி. அதனால அதே மாதிரி தீம் பண்ணியிருக்காங்க அந்த ஜூவோட எக்ஸிபிட். நம்ம பார்க்குறது வந்து கொரிலா. இந்த கொரிலா வந்து நம்ம வண்டலூர் ஜூவில் ரொம்ப நாளாகவே இருக்குது. அதுவும் அது 2 குட்டியோடு அது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பேர்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக பேர்ட்ஸாக தான் இருக்கும். பட்டர்ஃப்ளை பார்க்கை வந்து சிஎம் ஆஃப் தமிழ்நாடு புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா 16 செப்டம்பர் 2018 ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் அழகான கலர்ஃபுல் வைப்ரண்ட் கலர்ஸ் உள்ள பட்டர்ஃப்ளைஸை நீங்கள் பார்க்க முடியும். அது நேச்சுரல் சீனரிஸ். இது ஒரு சில பேபி மங்கீஸ்க்கு அழகாக ஷேட் தரதுக்கு மஷ்ரூம் மாதிரி ஒரு ட்ரீ, அப்புறம் ஸ்லைட், அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் கட்டி ஒரு எக்ஸிபிட் வச்சுருக்காங்க. பேபி மங்கீஸ்லாம் வெரி க்யூட்டாக இருக்குது. இது நம்ம செகண்ட் ரேஞ்சிங் டீரை ஸ்பாட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு மேல்னால ரொம்ப பெரிய ஷார்ப்பான கொம்பு இருக்குது. அது பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. அடுத்தது நம்ம தேர்ட் ரேஞ்சிங் டீரை ஸ்பாட் பண்ணிட்டோம்.
இது வந்து ஒரு ஃபீமேல்னால அது கொஞ்சோண்டு சின்னதாக ரொம்ப சாஃப்டாக ஒரு ஹார்ன் வளர்ந்துருக்கு. அது தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அதோட ஹார்ன். அப்புறம் வர்றது எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லான ட்ரை கலர் உள்ள மக்கள்ஸ் தான் வருது. அப்படியே நாங்கள் தொடர்ந்து டீர் ஸ்பாட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா எல்லா டீரும் வெளியில தான் இருந்துச்சு. நாங்கள் ரியான்னு ஒரு டைப் ஆஃப் பேர்ட் பார்த்தோம். அது வந்து ஆஸ்ட்ரிச்சோட ஸ்பீசிஸ் தான். பாவம் அங்கே வெளியில் ஒரு இலை இருக்குது, அதை தேடி சாப்பிடணும் பார்க்குது, ஆனால் முடியல. ப்ளஸ் அதோட நெக்கு வந்து பயங்கர பெருசாக இருக்குது, அப்புறம் லெக்கும். நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் போது பிளாக் ஸ்வான்ற அந்த பேர்டு வந்து பாத்திங் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அது பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. பேர்டு வந்து ஈமோ வச்சுருக்காங்க. அதுக்காக அதை ஷேடில் வச்சு அதுக்கு 2 ஸ்விம்மிங் பூல் அழகாக மரம் வளர்த்து அழகாக அதுக்கு வச்சுருக்காங்க, நேச்சுரல் ஹேபிட்டட் மாதிரியே. நம்ம பார்க்குறது வந்து நல்ல பல்கியாக மசில் வச்சுருக்க பைசன் தான் பார்க்குறோம். இது வந்து மோஸ்ட்லி எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சு, ஆனால் ஒரு சில ஸ்பீஷிஸ் மட்டும் இன்னுமே இருக்குது. இது வந்து பொதுவாக ஃபுல்லாகவே ஹர்டாக தான், குரூப்பாக தான் போய் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணும். பாண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வாட்டர் பஃபலோஸும் இங்கே வச்சுருக்காங்க. அது வந்து ஏதோ மென்னுக்கிட்டு இருக்குது, ஆனாலும் அது பயங்கர பல்கியாக இருக்குது. இது வந்து நம்ம என்ன எக்ஸிபிட் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டரோட எக்ஸிபிட் தான் வந்திருக்கும். இங்கே வந்து க்யூட்டான அழகான ஆட்டர்ஸ்லாம் இங்கே இருக்கும். இங்கே கொஞ்சோண்டு நீல்கிரி டீர்ஸையும் சம்பார் டீர்ஸையும் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க பெங்கால் டைகர் இப்போ வரப்போகுது பாருங்க. மெஜஸ்டிக் பெங்கால் டைகர் வந்துருச்சு. இதில் இதோட உடம்புல எவ்வளோ அழகாக ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது பாருங்களே. இதோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் நான் தூரத்துலேருந்து இது ஜூம் பண்ணி எடுத்தனால நமக்கு அது தெரியல வீடியோவில். ஆனால் அது ரியல் சைஸ் நீங்கள் பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ பெருசாக அவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குது. நம்மளோட வயசான லயன் இது வண்டலூர் ஜூவில் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கிற ஒரே ஒரு லயன் இதுதான். கியூட் மவுஸ் டியர் ஸ்பீஷீஸ்லேயே ரொம்ப சின்ன வெரைட்டி. இது வந்து ரொம்ப எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு, அதனால ஏஷியாலேயே வெறும் 10 தான் இருக்கு. சின்னதாக இருக்கிற எல்லா அனிமல்ஸ்க்கும் இது ப்ரேவாக இருக்குது. லைக் crocodiles, பிக் கேட்ஸ், பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே, ஸ்னேக்ஸ், இது எல்லாம் இது ஈஸியாக ஹண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பிக் ஃப்ளையிங் ஸ்குரில். ஸ்குரில் வெரைட்டிலே இது மட்டும்தான் பறக்க முடியும், அதுவும் இது வயலில் மட்டும்தான் இருக்கும்.
இது கிங்லி ஒயிட் டைகர். இதோட ஸ்ட்ரைப்ஸும் அதோட அழகான ஒயிட் ஃபர்ரும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே. அதுக்கப்புறம் அது ஒரு கேட் மாதிரி ஒரு லிக் பண்ணிகிட்டு இருக்கு அதோட ஃபீட். நம்ம பார்க்குறது வைல்ட் ஆஸ் தான் பார்க்குறோம். எனக்கு என்னமோ தெரில, அதோட கலர் பேட்லெட் வேறு லெவல் அழகாக இருக்குது. இந்தமாரி நான் கலர் பேட்லெட் நான் பார்த்ததே இல்லை. ப்ளஸ் அது ஒரு மேல், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நாங்கள் பார்த்தோம் டைகர்ஸ் தான். அதில் ஒன்று கோல்டன் ஸ்ட்ரைப் டைகர், இன்னொன்று டார்க் பிளாக் ஸ்ட்ரைப் டைகர். இது ரெண்டுமே வேறு லெவல் ரேர் அனிமல்ஸ். மோஸ்ட்லி எல்லாமே எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே மட்டும் அவங்க ப்ரிசர்வ் பண்ணி அதை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. செக்ஷன் வைல்ட் டாக் செக்ஷன். இங்கே எல்லா வைல்ட் டாக்ஸும் இருக்கும். லைக் ஸ்ட்ரைப்டு ஹைனா இங்கே இருக்குது. அப்புறம் உல்வ்ஸ், எல்லா அனிமல்ஸும் இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது ஸ்ட்ரைப்டு ஹைனா, ஆனால் எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்ட்ரைப் ஹைனா அதற்கு அழகாக ஒரு டென் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அது தூங்கிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு ஹட் மாதிரி பண்ணாங்க, அதுக்குள்ளே தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அது உல்ஃப் மட்டும்தான். ஏன்னா அவங்க பேக்காக இருக்குங்க. ப்ளஸ் அது ரொம்ப ஆக்டிவாக எல்லா இடத்துலையும் ரோம் பண்ணிகிட்டு இருந்தது. அது மாதிரிலாம் அது சவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பார்க்கவே வைல்ட் டாக்ஸை. நாங்கள் பார்த்து புள்ளி வச்ச லெப்பர்ட்ஸ், பயங்கரமான பவர்ஃபுல்லான பிக் கேட் வெரைட்டி. இது பயங்கர அழகாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது மெஜஸ்டிக்காகவும் பயமாகவும் எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்ஸாக இருந்துச்சு. அது நாங்கள் சைஸை நின்று பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா நான் ரியல் லைஃப்பில் பார்த்ததே இல்லை ஒரு லெப்பர்டை. அது பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு லெப்பர்டு, எவ்வளோ அழகாக இருக்குது பரேர்ஸ்ன்னு நினச்சேன். பார்த்தது லார்ஜ் பேர்ட் வெரைட்டிஸ். இது எல்லாமே பயங்கர சூப்பர் சைஸில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது பெலிக்கன் பார்த்தேன். சின்ன சின்ன வாத்து அதில் எல்லாமே அழகாக இருந்துச்சு. இது நான் போன நேரமாக பார்த்து பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ். எல்லா பறவைகளும் கை தூக்கிட்டு நின்றுச்சு. அது ஏன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அது ஃபீடிங் டைம். ஃபிஷ் அவங்க தூக்கி போட போகிறாங்க. அது சாப்பிட்றதுக்கு தான் அவங்க அவ்வளோ ஆக்டிவாக இருக்கானுங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கான கிளிப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். நாங்கள் டேர்ட்டில்ஸ்லாம் பார்த்தோம். அதில் ஒரு பெரிய ரெப்ளிகா ஒன்று பண்ணியிருந்தாங்க, பெரிய டேர்ட்டில் மாதிரி. அதுவே உள்ளே வந்தீங்கன்னா ரெப்டைல் ஹவுஸில் ஸ்னேக்கு இப்போது ரீசெண்டாக ஒரு அனகொண்டா 2 அதுதான் அங்கே வச்சுருக்காங்க.
ஒரு சில இக்வானாஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஒரு சிலர் சின்னதாக இருந்துச்சு, ஒரு சிலர் பயங்கர மெகா சைஸ் பெருசில் இருந்துச்சு. நிறைய க்ரோக்கடைல்ஸும் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க. நான் இன்னொரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் க்ரோக்கடைல் பேங்க்கு, அதுவும் மிஸ் பண்ணாமல் இங்கே பாருங்கள். இங்கே கரியல் க்ரோக்கடைலுக்காக ஒரு அண்டர் வாட்டர் தீமில் நம்ம வாட்டரில் வந்து பார்க்குற மாதிரி அண்டர் வாட்டர்லேருந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. பொதுவாக கரியால்ன்றது க்ரோக்கடைல் வந்து வாட்டருக்குள்ளேயே இருக்கக்கூடியது, லேண்டில் அப்பப்போ தான் வரும் மேலே. அதனால் அது கூட கொஞ்சோண்டு ஃபிஷ்ஷு, டர்ட்டில்ஸ் அதெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. க்ரோக்கடைல் எக்ஸிபிட்லேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைல்ட் போர் எக்ஸிபிட் வந்துடுவீங்க. அங்கே ஃபுல்லாகவே வைல்ட் போர்டு இருந்துச்சு. அங்கே அது பார்த்து ஃபீடிங் டைமு, அதில் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாக. அது அவ்வளோ குட்டிகளாக இருந்துச்சு, அதெல்லாம் வேறு லெவல் க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் எலிஃபெண்ட் எக்ஸிபிட் வந்திருந்தோம். இந்த இடம் வந்து நம்ம ஜூம் பண்ணி எடுத்துக்கனால உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கமே தெரியும். ஆனால் அது கொஞ்சம் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன்னு. ஆனால் கொஞ்சத்து பக்கத்தில் வச்சுருக்கலாம், ஏன்னா அப்போ நம்ம வியூ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது வந்து ஹிப்போபோட்டமஸ் எக்ஸிபிட். இங்கே வந்து ரெண்டு ஹிப்போபோட்டமஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த ஹிப்போபோட்டமஸ் தான் இந்த வண்டலூர் ஜூ ஆரம்பிச்சதுலேருந்து இருக்க தான் செய்யுது. அதுக்கான அழகாக மட்டில் செஞ்ச வாட்ரு, சாண்ட் இதெல்லாம் வச்சு அழகாக அதுக்கு பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போது தான் ரொம்ப வெண்ட்டாக இருக்கும், ஆனால் பயங்கர ரிஸ்க் அது போகிறது. ஆனால் பார்த்து இருங்க ஹிப்போபோட்டமஸ் அடுத்தது வந்து நாங்கள் ரைனோசரஸ் பார்த்தோம். அது ரைனோசரஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்மருமே உடம்பை வச்சுருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே. அது மட் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கு நேரமாக பார்த்து. அதுக்கும் அழகாக மேலே ஷவருமே வச்சு அதுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. ஆனால் பயங்கர பவர்ஃபுல் அனிமல்ஸில் ரைனோசரஸும் ஒன்று தான். ஆனால் அது பார்க்கவும் அழகாக தான் இருக்குது. வந்தது வந்து ஜிராஃபி எக்ஸிபிட். இங்கே ஒரே ஒரு ஜிராஃபி தான் இருக்குது இந்த வண்டலூர் ஜூ ஆரம்பித்ததுலேருந்து. இதுவும் ஓல்டு தான். ஆனால் இது நெக்கை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் அனிமல்னால் சும்மாவா? அதில் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஜிராஃபியை லைஃப் டைமில் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா நான் வீடியோவில் பார்த்தா அவ்வளோ சின்னதாக அப்படி தான் தெரியும், ஆனால் ரியலில் பார்த்தா தான் எவ்வளோ பெரிய நெக்கு அது சொல்லி தெரியுது. ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கிற அக்வாரியம் மாதிரியே ஒரு பெரிய ஷார்க் தீமில் ஒரு பில்டிங்குள்ளே எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வேறு லெவலில் இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைபே யாரும் பண்ண மாட்டீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டான நிறைய வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.